வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வார ராசி பலன் 22 நவம்பர்லேருந்து 28 நவம்பர் வரை எப்படி இருக்க போகுது பார்ப்போம். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் இருக்காருங்க. ஸோ சுக்கிரன் 8ல் இருக்கும்போது என்னென்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ராசி பிரகாரம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியாக வந்து அவர் வந்து 8ல் இருக்கும்போது 6, 8ஆம் அதிபதி கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் எமோஷனான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 8நாலே பெண்கள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வெளியிடமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் என்பது பெண்ணை குறிக்கும், மனைவியை குறிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னென்ன எடுத்தோட இப்படி சொல்லிட்டீங்களா? இல்லை இருக்குது, உன்னோட ராசி அதிபதி எப்படி இருக்காரோ அதை வச்சு தான் சொன்னது, வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ராகு. ஸோ ராசியில் இருக்கிற ராகு வந்து சூரியனோட சாரத்தில் வந்து பெரிய வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ தாயாரோட கொஞ்சம் ஈகோவாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. 2ஆம் அதிபதி புதன். ஸோ 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது 2, 7 நல்ல பப்ளிக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 5 ஏன்னா அது 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரும்போது 2, 5ஆம் அதிபதி 7 இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மாறதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் கூடவே வந்து சூரியன் கேது ஒன்றா இருக்கும்பொழுது சில நேரங்களில் சின்ன சின்ன தர்ம சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ மற்றபடி வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஏன்னா ராசி அதிபதி வந்து 4ல் போகிறதோட 2ஆம் அதிபதி புதன் அது வந்து ஏற்கனவே காதல் போது காதல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அதனால் பிரச்சனைகள் வரும். ஏன்னா கேது இருந்தாலே ஏதாவது சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதிக்கு வந்து சனியின் பார்வை இருக்குது. ஸோ 3 சனியின் பார்வை 9, 3 கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பெரிய பெரிய முயற்சிகள், அந்த முயற்சிக்காக நிறைய விஷயங்களை தேடி அலைவீங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாதகஸ்தானம் போது அப்பா சில நேரம் திட்டுவார், கடிப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஸோ 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அந்த சூரியன்றது வந்து தாயாரை குறிக்கும். தாயார் வந்து சூரியன் கேது ஒரே இடத்துல இருக்கும்பொழுது கொஞ்சம் கண்டிஷனாக பேசுவாங்க. இப்படி தான் சொன்னு வெடுக்குன்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 5ஆம் அதிபதி புதனும் வந்து சூரியன், புதன் மற்றும் கேது ஒரே இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறது, கொஞ்சம் வந்து டென்ஷனாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சட்டத்திட்டங்கள்லாம் பேசுவாங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஏதாச்சும் வந்து தப்பாச்சுன்னா கடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீட்லேயும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள், பேராசைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் 10ல் குரு வரும்போது தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு டென்ஷனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து 2ஆம் இடத்திற்கு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுறது, குடும்பம் நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளஸ்னாலும் இந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து ஆட்சி பலம் பெற்று சிறப்பாக இருக்கிறனால வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், மேற்படிப்புலலாம் வந்து சிறப்பான விஷயங்கள் நடக்குங்க. 10ல் குரு இருக்கிறதுனால பயப்பட வேணாம். ஏன்னா 10ல் ஒரு குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகிறார். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் இருக்கும். ஆனால் அதனால் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் டிலேடாக நடக்கும். காரணம் அது 7ஆம் அதிபதியுடைய செவ்வாய் இருக்கிறனால அவர் வந்து இப்போ அங்கே கேது இருக்கும்போது சின்ன சின்ன டிலேஸ் இருக்க முடியும். மற்றபடி வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் அந்த டேக்ஸு ஃபைலிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. தொழில் ரீதியான விஷயம் ஏன்னா கவர்மெண்ட் கேதுனாலே சட்ட ரீதியான விஷயங்களை நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள், பெனால்ட்டி வருவதற்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. 23ஆம் தேதி இன்றைக்கி சங்கட
சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் அப்படி போட்டு விநாயகர் வந்து உங்களோட சங்கடங்கள் சொல்லி பிரார்த்தனை வைங்க, சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 25ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்னைக்கு குழந்தை பாக்கியம் வேண்டிய இந்த சஷ்டி விரதம் இருக்கும். அழகான குழந்தை கண்டிப்பாக பிறக்குங்க. 27ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி, காலபைரவர் பூஜை. அதுவும் ராகு காலத்தில் பண்ணும்போது பகைவலை தகர்த்திடுவார் காலபைரவர். இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா நாட்களும் எல்லா வருடமும் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.